பொழுதோ அல்லது மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்டு கண்ட உணவுகளை சாப்பிட்டு கல்லீரலில் கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பை படி வைக்கக்கூடாது. அப்படி படி வச்சோம்னா கல்லீரல் அழற்சி நோய் ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கல்லீரலில் தேங்கக்கூடிய நச்சுக்கிருமிகள், கழிவுகள், அழுக்குகள், கொழுப்புகள் அத்தனையுமே வெளியேற்றி கொள்வது கல்லீரலிலிருந்து செல்களை மீண்டும் புதுப்பிச்சு அதை மீண்டும் புத்துணர்ச்சியான உறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சுவாச மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் வந்து நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை சரி செய்யும். குறிப்பாக சின்ன வெங்காயத்தை நம்ம பச்சையாக சாப்பிட்டு வரும்போது மூக்கடைப்பு, சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற அறிகுறிகளை நம்மளால் குறைக்கவும் செய்ய முடியும். ஸோ நம்மளால் குறைக்க முடியாது அதுக்காக தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆஸ்துமா பிரச்சனை, சாதாரண சளி, இருமல், சுவாசம் தொடர்பான பிரச்சனை, மூச்சு திணறல், ஆஸ்துமா இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி சுவாச மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு, சுவாச மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.